ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசுவருடத்தின் மார்கழி மாதம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு, சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் நனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த விஷுவாவசுவருடத்தின் மார்கழி மாதத்தின் 17வது தினமான இன்று நாம் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் காணவிருக்கும் 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே. அந்த பாசுரத்தை முதலில் பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் பாவை நோன்பை நோர்க்கும் பொருட்டு தன் தோழிகளை எழுப்பி நேற்று கண்ணனின் திருமாளிகையின் வாயில் காப்பானிடம் கதவை திறக்கும்படி கேட்கிறாள். இப்பொழுது அவள் அந்த மாளிகையின் உள்ளே புகுந்து அந்த மாளிகையில் உறங்கியிருக்கும் இந்த பாசுரத்தில் 4 பேரை அவள் எழுப்ப முற்படுகிறாள். அவள் சொல்கிறாள், அம்பரமே தண்ணீரே சோரே என்று அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். முதலில் அவள் நந்தகோபாலன் கண்ணனின் தந்தை அல்லவா? ஸோ முதலில் நந்தகோபனை எழுப்ப முற்படுகிறாள். எப்படி எழுப்ப முற்படுகிறாள்? செய்கிறாள், அம்பரமே தண்ணீரே சோரே என்று அறம் செய்கிறாராம். அம்பரம் என்றால் துணிமணிகள், வஸ்திர தானம் செய்கிறார். தண்ணீரே என்று தானம் செய்கிறார். சோரே என்றும் தாரணம் செய்கிறார். தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீரை அவர் தானமாக தருகிறார். மற்றும் அன்னதானமும் செய்கிறார். இப்படி துணி, தண்ணீர் மற்றும் உணவு என்று தானம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொல்கிறாள். மேலும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். கொம்பனார்க்கு எல்லாம் கொம்பு, அனார்க்கு கொடி போன்ற அந்த ஆயர்குல பெண்கள் எல்லோருக்கும் கொழுந்தாக இருப்பவளே, தலைவியாக இருப்பவளே, குலத்திற்கான விளக்காய் விளங்குபவளே எம்பெருமாட்டி யசோதாய் நீ அறிவுராய் என்றால் விழித்திடுவாயாக என்று ஆண்டாள் கூறுகிறாள். மேலும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். இந்த இடத்தில் அம்பரம் என்றால் வானத்தை குறிக்கும். அம்பரத்தை ஊடறுத்து அந்த வானத்தையே கிழித்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. அந்த திரிவிக்ரம அவதாரத்தில், வாமன அவதாரத்தில் அவர் உலகை அளக்கும் பொழுது நாராயணன் வானத்தை கிழித்து கொண்டு அவரது பாதத்தை 2வது அடியை வைப்பதற்காக அவர் வான்லோகத்தை நோக்கி செல்லும் பொழுது அது வானத்தை கிழித்து அவரது பாதம் சென்றது. அப்படி அந்த வானத்தை கிழித்து உன் பாதத்தை வைத்து இந்த உலகத்தை, அதாவது மேலுலகத்தை, பிரபஞ்சத்தை அளந்தாயே. உம்பர் கோமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான நாராயணனே, நீயும் உறங்காமல் எழுந்திரு என்று சொல்கிறாள். கடைசியாக செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். செம்பொற்கடலடி செல்வா,
தங்கத்திலான கழல்கள், அதாவது கழல் என்றால் அந்த காப்பை அணிந்த கால்களையுடைய செல்வனே பலதேவா, பலராமா, உம்பியும் நீயும் உன் தம்பியான கிருஷ்ணனும் உறங்காமல் எழுந்திருவீர்கள், எழுந்து வாருங்கள், நாங்கள் பாவை நோன்பை நோற்க வேண்டும், நீங்கள் எழ வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பலதேவா ஒம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாவை நோன்பின் இந்த தினங்களில் ஆண்டாளைப் போலவே நாமும் 30 நாளும் பாசுரங்களை பாராயணம் செய்து கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்து அவனது மோட்ச வாழ்வினை நாம் பெறுவோம். நீங்களும் இந்த பாசுரங்களை தொடர்ந்து படித்திடுங்கள். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.